वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् तस्मै श्री गुरवे नमः। ओम कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कंदः प्रचोदयात्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. மனித பிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அற்புதமானது. அந்த மனித பிறப்பினுடைய மகத்துவத்துக்கு மனம் என்கின்ற கருவி பிரதான காரணமாக இருக்கின்றது. அந்த மனமானது 4 கூறுகளை கொண்டிருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற 4 கூறுகளை அல்லது உபபிரிவுகளை கொண்டதுதான் மனம் என்பது. அந்த மனமானது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலே நமது வேத சாஸ்திர நூல்களாலே ஒவ்வொரு விதமாக அழைக்கப்படுகிறது. சில இடத்திலே மனமென்றும், சில இடத்திலே புத்தி என்றும், சில இடத்திலே சித்தமென்றும் பல்வேறு விதமாக அழைக்கப்பட்டாலும் அடிப்படையிலே மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். செய்வோமா வேண்டாமா, போவோமா விடுவோமா என்ற தடுமாற்ற எண்ணங்களை மனமென்றும், குழப்பமான எண்ணங்களை மனமென்றும், உறுதியாக முடிவெடுக்கின்ற விடயங்களை செய்வோம் போவோம் என்று முடிவெடுக்கின்ற எண்ணங்களை புத்தி என்றும், இந்த முடிவுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பதிவுகள், தரவுகள், தகவல்கள் போன்ற அந்த ஞாபக பதிவுகளை சித்தம் என்றும் நாங்கள் இதுவரை பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்று மனதினுடைய 4வது கூறு அகங்காரம். அகங்காரம் என்பது சமஸ்கிருத சொல். அகம் கரோதி இதி அகங்காரக என்று ஒரு வரைவிலக்கணம் இருக்கிறது. அகம் கரோதி இதி அகங்காரக. என்ன பொருள்? அகம் என்றால் நான் என்று பொருள். கரோதி என்றால் செய்பவன், செய்தேன், செய்கிறேன். அப்போ அகம் கரோதி என்றால் நான் செய்கிறேன். அகம் கரோதி நான் செய்கிறேன் இதி அகங்காரக. அந்த எண்ணம் தான் நான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன். பேச்சு வழக்கில் சொல்வதாக இருந்தால் நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்த நான். உங்களுக்கு தெரியுமா, அந்த கட்டிடத்தை நான் தான் கட்டி கொடுத்த நான். இதுதான் அகங்காரம். நான் 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 நான். இது இரவு நேரம் உண்டோன்னு சில பேர் யோசிக்கிறாங்களே, இது சாப்பிட்ற நானோ. வட இந்திய ஒரு உணவு இருக்குது, பரோட்டா, சப்பாத்தி, பூரி மாதிரி நானோட கறியெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். ரொட்டியைத்தான் நான் என்று வடை. அந்த நான் இல்லை, இது நான். ஐ ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் ஐ am the one who has done this. You know, I just donated for this project.
நான் தான் இந்த ப்ரொஜெக்டுக்கு டொனேட் பண்ணினான். அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவினம், சத்தமாக சொல்லுவினம், கத்தி சொல்லுவினம். சில பேர் அதே விஷயத்தை மெல்லமாக சொல்லணும். Do you know that I am the one who have contributed to this program. அவர் ரொம்ப பணிவாக சொல்வது போல சொல்லுவார். ஆனால் சொல்கிற விஷயம் ஒரே விஷயந்தான். இப்போ அகம் கரோதி இது அகங்காரக. நான் தான் செய்தேன், நான் தான் செய்கிறேன், நான். இப்படியான எண்ணங்களுக்கு பேர் அகங்காரம் என்று பேர். இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அப்போ இதை சாதாரண எங்கட அன்றாட வாழ்க்கையில் பல பெயர்கள் கொண்டு அழைப்போம். அகங்காரம், அகந்தை, செருக்கு, கர்வம், தன்முனைப்பு, கொஞ்சம் கிட்ட தற்பெருமை, தற்புகழ்ச்சி, எல்லாம் மிகச்சரியாக ஒரு அர்த்தம் அல்ல, கிட்ட வர்ற விஷயங்கள். ஆணவம், இல்லை சும்மா சாதாரண பேச்சுக்கு வந்தால் பாருங்க, தலைக்கணம் பிடிச்சு கொண்டு போகிறார், தலை போகுது. உடல் உறுப்புகளிலே அகங்காரம் கூடிய உறுப்பு தலை. தலையை தொடப்போகவே தடுமாற்றம் வருது. ரொம்ப கவனமாக இருக்கணும். தலை அகங்காரம் கூடிய உறுப்பு. எழும்பி நின்றமண்டா மிக மிக உயர்ந்தது தலை தான். தலைக்குள்ளே தான் மூளை இருக்கிறது, சிந்திக்கிற ஆற்றல். அப்போ அந்த தலை அகங்காரம் கூடிய உறுப்பு என்று சொல்லும்போது அது தான் பெரிய ஆள், பிகமேன், பாஸ், பிக் பாஸ். அவர் தான் பெரிய பாஸ், பாஸா வாரார் என்று பாஸ். அதான் இந்த அகங்காரம் மேலோங்கின மனிதர்களை பார்த்து அவருக்கு தலைக்கணம் கூடி போச்சு. கிணமண்டா பேரன், தலைக்கணம் கூடி போச்சுன்னா தான் பெரிய ஆள் என்று நினைப்பு, அவரை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நினைப்பு. இது எல்லாமே இந்த அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. இந்த அகங்காரம் என்ற இந்த எண்ணம் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. சிலருக்கு வெளிப்படுகிறது, பலருக்கு வெளிப்படுவது இல்லை. வெளிப்படாவிட்டாலும் அந்த எண்ணம் உள்ளே இருக்கிறது. அது இல்லாதது போல நாங்கள் நடிக்கலாம். ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் விளங்கும். இதுதான் ஆன்மீகம், இது சரி, இது பிழை. அப்போ விளங்கும் இது அகங்காரம் என்றது ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு விஷயம். ஆணவம் என்பது ஈகோ ஆங்கிலத்தில் சொன்னான். அவர் ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன், ரொம்ப கர்வமான மனிதன். அப்போ இந்த ஆணவம் மேலோங்கி இருந்தால் அது அழிவு தான். இந்த அசுரர்களோட வாழ்க்கை வரலாறு புராண இதிகாசங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாம் ஆணவம் மேலோங்கி போய், துரியோதனன் மகாபாரதத்தில், ராவணன் ராமாயணத்தில், புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாமே நான் கடும் தவம் செய்து இறைவனிடம் வரம் வேண்டி விட்டேன், என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, இந்த ஆணவம். அதனால் கடைசியில் இறைவனே அவதாரம் எடுத்து வந்து சூரசம்ஹாரம் நடக்கிறது. அந்த ஆணவம் இல்லாமல் செய்யப்படுகிறது. அப்போ இந்த எண்ணம் எங்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த அகங்காரம்தான் துன்பப்படுகிறது. சுகதுக்கங்களை நாடுவது இந்த அகங்காரம்தான். நான் என்று நான் அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறேனே, அது மிக ஆழமானது. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 விதமான எண்ணங்களிலும், மனதின் 4 உபக்கூறுகளிலும் இந்த அகங்காரம்தான் மிக 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 ஆபத்தானது. ஒப்பீட்டளவில் மிக சூக்ஷ்மமானது. இந்த அகங்காரம்தான் இந்த இன்ப துன்பங்களுக்கெல்லாம் காரணம். எதிர்பார்க்கிறது நடந்துட்டால் சந்தோஷம், எதிர்பார்த்தது நடக்கவில்லையோ கவலை.
உங்களை பெருமையாக சொன்னால் இந்த அகங்காரம் உள்ளுக்கு சந்தோஷப்படுமா? என்ன பற்றியே சொல்லுங்க சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க நல்லா சொல்லுங்க, உள்ளுக்கு மனசுக்குள்ளே சொல்லுங்க சொல்லுங்க. சரி, உள்ளுக்கு மனசு சொல்லும் நல்லா சொல்லும், இன்னும் கூட சொல்லுங்க. வெளியில் ப்ளீஸ் ஸ்டாப், உள்ளுக்கு நிப்பாட்டக்கூடாது சொல்லும் ஐசே. இது மனித முரண்பாடு. என்ற யாராவது விமர்சனம் வச்சா நீங்கள் அப்படி செய்கிறது சரியில்லை, இப்படி செய்கிறது சரியில்லை, தொடர்ந்து விமர்சனம் வச்சப்போ அந்த பக்கமே போக மாட்டோம். இல்லை, அந்த நபரில் வெறுப்பு வந்துடும். இது பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், சகோதரர்களாக இருக்கலாம், ஆசிரியர் மாணவராக இருக்கலாம், அலுவலகத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களாக இருக்கலாம், சக ஊழியர்களாக இருக்கலாம், மேலதிகாரி பணியாளர்களாக இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் எங்களை குறை சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ அதை எங்களை குறை சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எங்களோட அகங்காரம் தான் நாங்கள் அடிபடுது, அகங்காரத்துக்கு அடி விழுது. அது அகங்காரத்தால் தாங்க முடியாது. அப்போ அகங்காரம் என்ன செய்யும்? தன்னை எப்படியாவது தக்க வச்சு கொள்ளணும் என்று பாடுபடும். அதன் காரணமாக தான் மற்ற எல்லா உணர்வுகளும் வெளியில் வருது. கோபம், உணர்ச்சி, பழிவாங்கல். அப்போ இதெல்லாத்துக்கும் மூலமானது நான் 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 நான். சில பேர் பாருங்கோ, சமய சொற்பொழிவு ஆற்றுவார்கள், ஆன்மீக பேச்சாளர்கள், ஆன்மீக அருளுரை ஆற்றுவார்கள், பிரசங்கம் செய்வார்கள். அந்த பிரசங்கத்தை போய் கேட்டீங்களா, ஒரு மணித்தியால பிரசங்கத்தில் 45 நிமிஷம் தங்களை பற்றி தான் சொல்லி கொண்டிருப்பார்கள். நான் அங்கே போனேன், நான் இங்கே போனேன், அது செய்தேன், இது செய்தேன். அல்ல, ஒவ்வொரு கதைகள் சொல்லிக்கல அந்த கதைகளுக்குள்ள தங்களை தொடர்படுத்துவார்கள். அப்போ தங்களை தொடர்படுத்தி ஒரு கதை சொல்லப்பட்டாலும் அங்கே சூக்ஷ்மமாக தன்னுடைய பெருமை, தன்னுடைய புகழ், தன்னுடைய அனுபவ விஷயங்களை அவர் மறைமுகமாக சூக்ஷ்மமாக வெளியிலே சொல்ல முனைகிறார். இதில் இருக்கிற ஆபத்தண்டு சொன்னனே, என்ன ஆபத்தண்டா, எனக்கு அகங்காரம் இருக்கிறது என்பது அநேகமான சந்தர்ப்பங்களில் எனக்கு தெரிய வராது. யாராவது சுட்டி காட்டினாலும் கோபம் வரும். இதுதான் பெரும் ஆபத்து. சாஸ்திரங்கள் சொல்கிறது அகங்கார விமூடாத்மா. ஓ அகங்காரம் கொண்டவனே நீ விமூடாத்மா. மூட ஆத்மா, மூடன். அதுவும் எப்படிப்பட்ட மூடன்? விமூடாத்மா, விசேஷ மூடன், ஸ்பெஷல் முட்டாள். அகங்காரம் என்பது, ஆணவம் என்பது ஆன்மீகத்துக்கு அடிப்படையிலே எதிரான விஷயம். இன்றைக்கு எங்களோட ஈழத்தில் மிகவும் ஒரு துன்பமான மனவேதனையான விஷயம், எனக்கு அடிக்கடி என்ற நித்திரையை குழப்புற விஷயம், மிக வேதனையுடன் இப்போவும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். எங்களோட சைவ ஆலயங்கள் நிறைய பிணக்குகள், வழக்குகள், நிர்வாகங்களுக்கு இடையில் நாம் பெருசா நீ பெருசான். இந்த அகங்காரம். உண்மையாக ஆலயத்துக்கு போகிறது, ஆலயத்தில் தொண்டு செய்கிறது, ஆலய பரிபாலன சபை, நிர்வாக சபை, அறங்காவலர் சபையில் இணைகிறது அகங்காரத்தை இல்லாமல் செய்வதற்கு. நாங்கள் என்ன செய்கிறோம்? அங்கேதான் அகங்காரத்தை வளர்க்கின்றோம். குளிக்க போய் சேறு பூசுகிற மாதிரி. இப்போ ஏனைய இடங்களில் கூட இந்த பிரச்சனை இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. யார் பெரியவர்? எல்லா இடத்திலும் எங்களுடைய இந்த அகங்காரம் என்னை பெரியவனாக காட்ட வேண்டும். 10 பேர் நிற்கிறவன்டா அதை 10 பேருக்கே நான் வித்தியாசம் என்று காட்ட முனைக்கிற அந்த தன் முனைப்பு இருக்கிறதே, அதுதான் அகங்காரம். அப்போ அலுவலகங்களில், பாடசாலைகளில், பொது அமைப்புகளுக்குள்ள, அரசியல் கட்சிகளுக்கு இடையில், சனசமூக நிலையங்களுக்கு இடையில், விளையாட்டு கழகங்களுக்கு இடையில், தொழிலாளர் சங்கங்களுக்கு இடையில், இப்படி எல்லா அமைப்புகள் எல்லாத்துக்கு இடையிலையும் இந்த அகங்காரம் இருக்கிறது.
ஆனால் ஆலயங்கள் என்பவை ஆன்மீக நிலையங்கள். விசேஷமாக அகங்காரத்தை ஆணவத்தை இல்லாமல் செய்வதற்கான இடங்கள். அங்கே இப்படி நடக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒன்றா கேட்கக்கூடாது. அப்போ மற்ற இடங்கள் நடக்கிறது பரவாயில்லையோ சரியோ, அதுவும் பிழைதான். ஆனால் இது பிழையிலும் பிழையாக இருக்கிறது. அப்போ தன்முனைப்பு வரக்கூடிய சந்தர்ப்பங்களை முடிந்தளவு நாங்கள் தவிர்க்க வேண்டும். இப்போ சிவகுரு ஆதீனத்திலே அன்னதானம் நடக்கிறது என்றால் அதில் ஒரு தொண்டு செய்யப்படுது. என்ன, பாத்திரங்கள் எல்லாம் கழுவணும். அப்போ ஒருவர் பாத்திரங்கள் கழுவினால் அவர் இன்னொரு போய் சொல்கிறார், நான் தான் அங்கே பாத்திரங்கள் எல்லாம் கழுவுறேன். நான் அகங்காரம். அவர் பாத்திரங்கள் கழுவி போட்டு அதை மற்றவைக்கு சொல்லணும்னு தேவையில்லை. சரி, அப்போ சொல்லாமல் விட்டா சரியோ? இல்லை, சில பேர் வெளியில் சொல்ல மாட்டேன், உள்ளுக்கு மனசுக்குள்ள நான் தான் உங்கள் பாத்திரம் எல்லாம் கழுவுறேன் நான் அன்னதான பணிக்கு. இப்போ மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்தால் அதுவும் அகங்காரம் தான். மற்றவைக்கு சொன்னாத்தான் அகங்காரம் என்று இல்லை, சொல்லாமல் தனக்குள்ளே அந்த உணர்வோடு இருந்தாலும் அது அகங்காரம் தான். அப்போ அப்படி இருக்கப்ப மற்றவைக்கு சொல்லவும் கூடாது, உள்ளுக்குள்ளே நான் தான் பாத்திரமெல்லாம் கழுவினான் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது என்றால் அப்போ ஒரு விஷயம் வருது, இந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவியவர் யார்? ஒரு எதிர்மறையாக எடுப்பவன் பாத்திரங்கள் சரியாக கழுவுப்படையலை ஒரு பேச்சுக்கு, அல்லது சரியாக நல்ல விதமாக கழுவுப்பட்டுது, ரெண்டு விதமாக எடுப்போம், சிறப்பாக கழுவப்பட்டிருக்கு. அப்போ மற்றவர்கள் தொண்டர்கள் எல்லாம் விசாரிக்கணும், யார் பாத்திரம் கழுவினது? அப்போ இவர்கிட்ட அந்த கேள்வி வருது, உண்மையிலே கழுவினவர்கிட்ட. இவர் தான் ஆன்மீகவாதி, நான் கழுவினு மற்றவைக்கு சொல்லக்கூடாது, அந்த எண்ணம் கூட இருக்கக்கூடாதுங்க. நீங்களும் இந்த பாத்திரம் கழுவினீங்கண்டா, இல்லை நான் கழுவேலை, பொய். அது ஆன்மீகம் அல்ல. அந்த இடத்துல அடியேன் தான் கழுவினேன் என்று சொல்கிறதுல தவறு இல்லை. ஆனால் அதை சொல்லேக்கல்ல உள்ளுக்கு இருக்கிற எண்ணம் இருக்கே, நான் தான் கழுவினான், அதுதான் பிரச்சனை. நடைமுறையில் யாரப்பா கழுவினீங்கன்னு கேட்டால், நீங்களோ கழுவினீங்கன்னு கேட்டால் ஓம். சில பேர் அகங்காரம் இல்லை நடக்கிறா, இல்லை. இன்னொரு உதாரணம், ஒருவர் இப்படித்தான் சொன்னார். தொலைபேசியில் தூர இருந்து வர்றவர் உறவுக்காரர் வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பெடுத்து, நாங்கள் வாரோம். என்னடாப்பா இது, நாங்கள் வாரோம்? வாங்கோ, நல்ல விஷயம், கனகாலம் கதைக்கையில் வாங்கோ, ஓம். சரி, என்ன மாதிரி, எத்தனை பேர் வாரீங்கள்? நாங்கள் வாரோம். என்னடா இது, நாங்கள் வாரோம்ன்றா, நாங்கள் என்றா பெண்மை, நான் வாரேன் என்றா ஒருமை, நாங்கள் வாரோம் என்றா பெண்மை. இப்போ பன்மையண்டா எத்தனை பேர்னு தெரிஞ்சால் தானே இப்போ சாப்பாடு சமைக்கலாம், விருந்தோம்பல் செய்யலாம். நாங்கள் வாரோம். அப்போ நாங்கள் வாரோம் என்று சொல்லும்போது திருப்பியும் எத்தனை பேரப்பா வாரீங்கள்? இப்போ இவற்றை மனசில் என்ன இருக்குது, நான் மட்டும்தான் போகிறேன்னு. இப்போ எத்தனை பேரப்பா வாரீங்களா என்னென்னு சொல்கிறது? நான் மட்டும்தான் வாரேன், நாங்கள் வாரோம். என்னடா இது, எத்தனை பேர் ஐயா வாரீங்க? நாங்கள் வாரோம். போச்சு. நாங்கள் வாரோம். அப்போ இவர் சரி, நீ இந்த ஆளுக்கு திருப்பி கேட்டு அந்த ஆள் தொலைபேசியில் கதைக்க, நேரில் கதைச்சிருந்தா கன்னத்தில் விழுந்துருக்கும் வர. இது சரியன்னுட்டு ஒரு குறைஞ்ச ஒரு 15 பேர் 10 வெறிவினம் போல இடக்கு. ஒரு ஹையஸ்ட் வேன்லாம் வெறியினம், ஹையஸ்ட் வேனடா மேக்ஸிமம் 15 பேர். 15 பேருக்கு சாப்பாடெல்லாம் செய்து சமையல் எல்லாம் அறுசுவை விருந்தெல்லாம் செய்து வச்சு பார்த்துட்டு இருந்தால், அவர் தனியாக மோட்டர் சைக்கிளில் வந்து அங்குறார், தனியாக. வணக்கம் வாங்குவாங்க. எங்கே மற்றாக்கள்? பின்னால் வெறியினமோ பார்த்தா ஒருத்தருங்க,
நாங்கள் தான் வந்து விட்டோமே. என்னடா அப்பா நாங்கள் தான் வந்து விட்டோம்னா நீங்கள் மட்டும்தானே வந்திருக்கிறீங்க. அது நாங்கள் தான் வந்து விட்டோமே. அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் கற்பனை செய்யுங்க. அப்போ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு வரட்டு வேதாந்தம்ன்ற மாதிரி. அந்த இடத்துல எத்தனை பேர் வருகிறீங்கன்னா சரி நாளில் ஒருவர் என்று சொல்லி இருக்கலாம். ஒரு ஆள் சொன்னால் அவர் அடுத்த கேள்வி கேட்பார். இல்லை நீங்கள் நாங்கள் வாரோம்னு சொன்னீங்களே, ஒரு ஆள்ன்றீங்களே, குழப்பமாக இருக்குன்னு. அவரும் விடுமையான ஆள் இல்லாத இவருக்கு தெரியும். அதான் இவர் ஒரு ஆள் என்று சொல்லி பிடி கொடுக்கல. கடைசி எங்கே சொல்லணும், நான் மட்டும்தான் வாரேன், நான் வருகிறேன். அப்போ அந்த சொல்லில இல்லை விஷயம், அது சொல்லும்போது என்ன மனப்பாங்கோடு நான் சொல்கிறேன், அதில் தான் விஷயம் இருக்கு. சொல்ற அந்த சொல்லோட நான் என்ன அடையாளப்படுத்துகிறேன், அதில் தான் விஷயம் இருக்கு. அது நாங்கள் அது சில விஷயங்களை நாங்கள் செய்யத்தான் வேணும். இப்போ கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு தொழில்நுட்ப கல்லூரியில் நான் படிப்பிக்கிறேன், யூனிவர்சிட்டி காலேஜில் நான் படிப்பிக்கிறேன் என்ற ஒருவருக்கு, அல்லது கேம்பஸ் பல்கலைக்கழகத்தில் நான் படிப்பிக்கிறேன் என்ற ஒருவருக்கு எனக்கு இந்த மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ண தெரியாது என்று சொல்ல வைക്കാം. அப்போ அவர் ஒரு சொற்பொழிவு பிரசங்கத்தில் இருக்கிறார், அந்த ஃபோன் அடிக்குது, உடனே டென்ஷன் ஆகிட்டார். அதை அமைதி நிலையில் வச்சுருக்க அவருக்கு தெரியல, சைலண்ட் மோட்டில் வச்சுருக்க தெரியல, திருப்பி அழைப்பு வருது. என்னடா இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு தெரியாது, மொபைல் ஃபோனை சைலண்டாக வச்சுருக்க எனக்கு தெரியாது, அல்லது கையடக்க தொலைபேசியை ஆஃப் பண்ணி விட, அணைத்து விட எனக்கு தெரியாது. அதை பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இல்லை ஒரு இளைஞன்கிட்ட போய் சொல்லி அதை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டு மீண்டும் மண்டபத்துக்குள்ளே வந்து அமர்ந்துடலாம். இதில் என்ன இருக்குது, கற்றது கையளவு கல்லாதவளோ. இல்லை நாம் பெரியாள், நாம் பெரியது, நான் அங்கே படிப்பிக்கிறேன் இங்கே படிப்பிக்கிறேன், நின்ன விட்ட ஆள் இல்லை, ஐ எம் அ சீனியர் லெக்சரர். ஆனால் சின்ன மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ண தெரியலை, எல்லாம் சைலண்ட் மோட்டில் போட தெரியல. ஒரு எக்ஸாம்பிள்ஸ். அப்போ அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எல்லோருமே ஒவ்வொரு கணப்பொழுதும் இந்த அகங்காரத்துக்குள்ளே அகப்பட்டு துடிக்கிறோம். இந்தபடி நிறைய பேசிக்கொண்டே போகலாம். இந்த அகங்கார எண்ணங்களை எமது வேத சாஸ்திரங்கள் இரண்டாக பிரிக்கின்றன. அகம் கர்த்தா, அகம் போக்தா. அகம் கர்த்தா, ஐ ஆம் த டூவர். அகம் போக்தா, ஐ ஆம் த என்ஜாயர். நான் செய்கிறேன், அகம் கர்த்தா, ஐ ஆம் த டூவர், டூவர்ஷிப். நான் அனுபவிக்கிறேன், ஐ ஆம் த என்ஜாயர், ஐ ஆம் போக்தா, என்ஜாயர்ஷிப். அப்போ ஒரு செயலை செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்கின்ற உணர்வோடு செய்தல் அகங்காரம். அந்த செயலுக்குரிய பலன் வரும் பொழுது, அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது நான் அனுபவிக்கிறேன் என்று அதை அனுபவித்தலும் அகங்காரம். இப்போ கர்த்திருத்துவ பாவம், போக்திருத்துவ பாவம் என்று சாஸ்திரம் சொல்லும். இந்த ரெண்டும் எங்களுக்குள்ளே இருக்கு. அப்போ எப்பொழுது இந்த ரெண்டுமே இல்லாமல் போகிறதோ அப்பொழுதுதான் விடுதலை, அப்பொழுதுதான் ஆனந்தம். இந்த ரெண்டையும் வச்சுக்கொண்டு அந்த ரெண்டையும் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் எவ்வளவோ துன்பப்படுறோம், எவ்வளவோ கஷ்டப்படுறோம். அது ஒரு பொய்த்தனமான ஒரு வரட்டு கௌரவம், போலித்தனமான வாழ்க்கை. இந்த அகங்கார எண்ணங்கள் தான் மனிதனுடைய துன்பத்துக்கு காரணம், சுகதுக்கங்களுக்கு காரணம். இந்த அகங்கார எண்ணம் இல்லையோ, ஆணவம் இல்லையோ, வாழ்க்கை பரிபூர்ண ஆனந்தமான நிலையில் இருக்கும். ஞானிகளுக்கு அது இல்லை, ஞான நிலை அடைந்தவர்களுக்கு அது இல்லை, அகங்காரம் கிடையாது. அப்போ இது எண்ணங்கள் தொழிற்படுகின்ற விதத்தை பொறுத்து இந்த அகங்காரம் பிரதானமாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. சில பேர் சொல்லுவினோம், நான் இந்த மேடையில் எல்லாம் ஏறுறேல,
எனக்கு நீங்கள் மாலையல் போடக்கூடாது, பொன்னாடை போக்கக்கூடாது. மேலோட்டமாக பார்த்தா ஐயோ அவர் அந்த மாலையில் விரும்ப மாட்டார், பொன்னாடை போக்க மாட்டார், போக்குறத விரும்ப மாட்டார், அவர் ரொம்ப பணிவான ஆள், பேர் புகழ விரும்பாத ஆள் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் அவருக்குள்ளே ஒரு ஆழமாக ஒரு எண்ணம் இருக்கும். மற்றவையெல்லாம் மாலை போடுறத விரும்பினம், பொன்னாடை போடுறத விரும்பினம், நான் அப்படியான ஆள் இல்லை. அது மிகப்பெரிய அகங்காரம். எனக்கு மாலை போடுங்கோ, பொன்னாடை போடுங்கோ என்று சிரித்து கொண்டு நிமிர்ந்து மாலை பொன்னாடை போட இப்படி வடிவா எல்லாம் கொடுத்து கொண்டு நிற்கிறவற்ற அகங்காரம் பரவாயில்ல, பார்க்கவே வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இவற்றை அகங்காரம் பார்க்க வெளிப்படையாக தெரியாது. ஆனால் அது மிக மோசமான, மிக பயங்கரமான அகங்காரம். நானெல்லாம் மற்றவ மாதிரி இல்லை. எப்போ எல்லாம் மற்றவர்களை விட நான் வித்தியாசமானவன் என்று நான் என்னை வேறுபடுத்துகின்றேனோ அப்பொழுதெல்லாம் அகங்காரம் இருக்கிறது, மேலெழும்புகிறது. சொல்லுவார்கள் இன்னொரு விஷயம், பணிவு என்றது, ஹியூமிலிட்டி, பணிவு. யோகர் சுவாமிகள் சொல்லுவார், பணிய பணிய பாவம் அகலும். பணிவு, பணிவாக நடக்கிறது. நான் பணிவானவன், நான் பணிவு உள்ளவன் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டால் அந்த கணமே பணிவு போய்விட்டது. அகங்காரம். நான் பணிவானவன், நான் அன்பானவன், நான் எல்லோருக்கும் உதவுபவன். இது மிக ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், லேசில் பிடிக்கலாது. நான் 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 அப்போ அந்த அடிப்படையில் இந்த அகங்காரம் என்கின்ற எண்ணமும் மனம் என்கின்ற கருவியின்ற ஒரு நான்காவது உபக்கூறாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இதுவரையில் மனம் என்கின்ற கருவி, எண்ணங்களின் ஓட்டம் மனம் என்று சொல்லப்படும், ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ். இந்த எண்ணங்கள் அது செயற்படுகின்ற விதம் எல்லாவற்றையும் அடிப்படையாக வைத்து அந்த கரணங்கள் 4, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 பற்றியும் இதுவரை விரிவாக பார்த்துருக்கிறோம். அப்போ 4 இப்படி இருக்கண்டா, அதாவது இந்த இயல்புகள் இருக்கண்டா, மனித பிறவியின் மகத்துவத்தை உணர முடியாமல் இருக்கிறதுக்கு இந்த 4 விஷயங்கள்லேயும் இருக்கக்கூடிய பலகீனங்கள் காரணமாக இருக்கிறது. மனம் முற்றுமுழுதாவே பிரச்சனைக்குரியது, குழப்பத்துக்குரியது, தடுமாற்றத்துக்குரியது. அகங்காரமும் முற்றுமுழுதாவே பிரச்சனைக்குரியது. புத்தியும் சித்தமும் கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் சித்தத்தில் பிழையான பதிவு இருந்தால் அதுவும் பிரச்சனைக்குரியது. புத்தி முடிவெடுக்கக்கூடியது, அதுவும் சித்தத்தில் இருக்கிற தகவல்கள் அடிப்படையில் தான் புத்தி முடிவெடுக்குது. சித்தம் பிழைச்சி போச்சுதோ புத்தியும் பிழைச்சி போச்சு. அப்போ இந்த 4 கருவிகளிலும் இருக்கக்கூடிய பிழைகளை எவ்வாறு திருத்துவது, 4 கருவிகளிலும் இருக்கக்கூடிய பலகீனங்களை எப்படி இல்லாமல் செய்வது, எப்படி நான் ஒரு முழுமையான, ஒருமுகப்படுத்தப்பட்ட, தூய்மையான, ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனதை கட்டியெழுப்புவது, உருவாக்குவது, அதனூடாக மனித பிறப்பின் மகத்துவத்தை நான் எவ்வாறு உணர்வது, மனித வாழ்வின் நோக்கத்தை எவ்வாறு உணர்வது என்றுதான் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இப்போ நாளைய தினம் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற இந்த 4 அந்தக்கரணங்களையும் எவ்வாறு சுத்தம் செய்வது, how to clean the inner instruments, அந்தக்கரண சுத்தி. இந்த அந்தக்கரணங்களை சுத்தம் செய்வது, பலகீனங்களை இல்லாமல் செய்வது, இந்த அந்தக்கரணங்களை பலப்படுத்துவது என்பது பற்றி தொடர்ந்து நாளையிலிருந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு எங்களுடைய வேத சாஸ்திரங்கள் பல வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒன்று தொண்டு, பணி. பணம் 3 சொல்லி, 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 3 சொல்லி,
தொண்டர்தம் பெருமை, தொண்டு, திருத்தொண்டு, திருத்தொண்டர் புராணம், தொண்டு, பணி, சேவை, சர்வீஸ். இந்த விடயத்தை பற்றி, தொண்டு பற்றி நாளைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொண்டு எப்படி அந்த கரண சுத்தியை செய்கிறது,